சென்னைக்கு அருகில் இருந்த ஒரு பழைய கிராமத்தில் பல ஆண்டுகளாக யாரும் வசிக்காத ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை பற்றி ஒரு வதந்தி இருந்தது. அந்த வீட்டில் ஒரு இரவு தங்கினால் மறுநாள் காலையில் யாரும் பழைய மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் அரவிந்த் என்ற இளைஞன் இந்த கதையை நம்பாமல் நண்பர்களிடம் சவால் விட்டான். நான் இன்று இரவு அந்த வீட்டில் தங்கப் போறேன் என்றான். இரவு 10 மணிக்கு அவன் வீட்டுக்குள் சென்றான். பழைய மரக்கதவுகள், உடைந்த ஜன்னல்கள், தூசி படிந்த சுவர்கள். ஆரம்பத்தில் எதுவும் விசித்திரமாக இல்லை. இரவு 12 மணி. மேல் மாடியில் யாரோ மெதுவாக நடக்கும் சத்தம் கேட்டது. அரவிந்த் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மேலே சென்றான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. திரும்பி கீழே வரும்போது சுவரில் இருந்த பழைய கண்ணாடியில் ஒரு பெண்ணின் உருவம் தெரிந்தது. அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். அந்த பெண் இன்னும் அங்கேயே நின்றிருந்தாள். வெள்ளை உடை, நீண்ட முடி, முகத்தில் ஒரு சோகமான புன்னகை. பயந்து போன அரவிந்த் வெளியே ஓட முயன்றான். ஆனால் கதவு திறக்கவில்லை. அப்போது வீட்டின் உள்ளே ஒரு குரல் கேட்டது. இன்னும் போக நேரம் வரல. கடிகாரத்தை பார்த்தான். அதில் 1 மணி 13 நிமிடம் என்று இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் பார்த்தான். அதே 1 மணி 13 நிமிடம். மீண்டும் அதே 1 மணி 13 நிமிடம். நேரமே நகரவில்லை. வீட்டின் எல்லா மூலைகளிலிருந்தும் மெதுவாக சிரிக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அந்த பெண் மெதுவாக அவன் அருகே வந்தாள். எனக்கு துணையாக யாராவது வேண்டும் என்றாள். அரவிந்த் கண்களை மூடி கத்தினான். காலை சூரிய ஒளி முகத்தில் பட்டதும் கண் திறந்தான். அவன் வீட்டுக்கு வெளியே கிடந்தான். உயிருடன் இருந்தான். ஆனால் ஒரு விசித்திரம். அவன் மொபைலில் தேடி பார்த்தான். அவன் உள்ளே சென்ற இரவிலிருந்து 10 ஆண்டுகள் கடந்திருந்தது. அவன் நண்பர்கள், குடும்பம் எல்லோரும் வயதாகி இருந்தனர். ஆனால் அரவிந்த் மட்டும் அந்த இரவில் இருந்த வயதிலேயே இருந்தான். அன்றிலிருந்து அந்த வீட்டை மக்கள் திரும்பாத இரவு வீடு என்று அழைக்கத் தொடங்கினர். ஏனெனில் அந்த வீட்டுக்குள் சென்றவர்கள் திரும்பி வந்தாலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் திரும்பி வராது. முடிவு.